வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 87, என் நிலையிலும் எளிமை மற்றும் உடற்பயிற்சி. இதாங்க இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம வைத்து கொண்டால் நம்மளுடைய ஆரோக்கியம் 100-120 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் சில நல்ல பழக்க வழக்கங்களை ஒரு ஹேபிட்டாக உருவாக்கி அந்த ஹேபிட்டை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு சென்றோம்னா அது நம்மளை வாழ வைக்கும். அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறி அதுவே நம்மளை ஒரு லாங் டேர்ம் லைஃபுக்கு கொண்டு செல்லும். அதுதான் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை. அதோடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் நிலையிலும் எளிமை மற்றும் உடற்பயிற்சி, இந்த ஹேபிட்டை நம்ம என்றைக்கும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடல் எல்லா விஷயத்துக்கும் பழக்கமாகி உள்ளமும் உடலும் ஒரே மாதிரி எல்லா ஒரு விஷயத்துக்கும் பழக்கமாகி அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அதுக்கு உரிய பலனை நமக்கு கொடுக்கும். அந்த பலன் தான் நம்மளை லாங் டேர்மாக கொண்டு செல்லும். எளிமை அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் விதத்தில் நம்ம பழக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் எளிமை இருக்கும். அதுதான் என் நிலையிலும் எளிமை. நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போனாலும், சொசைட்டியில் எந்த ஸ்டேஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் அடைஞ்சாலும் அல்லது மிடில் இருந்தாலும் எந்த நிலையிலும் எளிமைங்கிற விஷயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு செலுத்தும். எங்கெங்கெல்லாம் சொஃபஸ்டிகேஷன் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் நம்ம அதிகமாக கம்ஃபர்ட்னஸோட ஆடம்பரம், கௌரவம், ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொண்டு போய் நின்னோம்னா அன்னைக்கே நம்ம ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆரோக்கியத்துக்கும் எளிமைக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. அது ரெண்டும் தான் சேர்ந்தது. நீங்கள் எளிமையாக இருந்தவங்க எல்லாமே ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஒரு கஞ்சி குடிக்கிறதாகட்டும், கூழ் குடிக்கிறதாகட்டும், ரோட்டில் நடந்து போகிறதாகட்டும், பயன்படுத்தும் போக்குவரத்தாகட்டும், உடுத்துகின்ற உடையாகட்டும், பழகுகின்ற வாழ்க்கையாகட்டும், இது எல்லாமே எளிமையாக இருந்ததுன்னா அது ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அது நன்மை பயக்கும். ஏன்னா எல்லாருமே சின்ன ஒரு யங் ஏஜிலிருந்து வளரும்போது ஒரு நிலைமைக்கு போகிற வரைக்கும் அந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் ஸ்டேட்டஸ் மாற மாற அவங்க தங்களை தாங்களே ஒரு வட்டத்துக்குள் அடக்கி கொள்கிறாங்க. ஸோ அந்த வட்டத்துக்குள் அடக்கி கொள்றதுனால அதுவே என்னாகுது, நோய்களாக உருமாறுகிறது. உலகத்தில் எந்த ஜீவராசிக்காவது குடும்ப டாக்டர் இருக்கிறாங்களா? மனிதனை தவிர்த்து எந்த விஷயமானாலும் அது தன்னைத்தானே பார்த்து கொள்ளுது. எந்த விஷயமும் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுது. ஏன்னா அது இயற்கையோடு இயைந்தே எளிமையான வாழ்க்கை வாழுது. ஒரு காக்கா, ஒரு குருவி, ஒரு யானை எதுவுக்கும் பிரசவம் யாரும் பார்ப்பதில்லை. அதுவே தன்னை சரி செய்து கொள்ளுது. உதாரணத்துக்கு ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு இடத்துல, பர்டிகுலர் இடத்துல ஒரு நாய், அதாவது தெரு நாய், அது பார்த்திங்கன்னா கால் அடிபட்டு கொஞ்சம் நடக்க முடியாமல் நடந்து போகுது. அதே பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து அதே இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது நன்றாக ஓடுறதை பார்ப்போம். இதுக்கு எந்த டாக்டர்ஸும் தேவையில்லை, எந்த சர்ஜரியும் இல்லை. அது தன்னை தானே சரி செய்து கொண்டது. இதே தாங்க எளிமையோடு இருந்து வாழும்போது எல்லாமே
இயற்கையாகவே சரி செய்யப்படும். அப்போ இயற்கையாக சரி செய்து கொள்வதற்கு நமக்கு நாமே பல விஷயங்களை ஹேபிட்டாக பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கொள்ளணும். அப்படி மாற்றி கொள்ளும்போது தான் அது நமக்கு ஒரு லாங் டேர்முக்கு உதவும். நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய வார்த்தைகளில், அவங்க உடுத்துகிற உடைகளில், நடந்து கொள்ளுகின்ற விதத்தில் எதுலேயுமே எளிமை இருக்காது. ஸோ அந்த ட்ரெஸ் மாறுது, பேச்சு மாறுது, நடந்து கொள்ளும் நடவடிக்கைகள் மாறுது. ஒரு கம்ஃபர்ட்னஸ், ஒரு ஸ்டேட்டஸ், வீட்டுக்குள்ளே ஒரு 4 செவத்துக்குள்ளே ஏசி ரூம் போட்டு ஏசியை போட்டு உட்காந்துக்கிட்டு பாடி மூமெண்ட்டே ஆகிறதில்லை. அதுக்கப்புறம் கார், அதுலேயும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோமோ அங்கே ட்ராவல் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல இறங்குறோமோ அந்த இடத்துல இறங்கி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் கார் ஏறுறோம், மறுபடியும் வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு போலி ஸ்டேட்டஸுன்னு அல்லது ஒரு விதமான செயற்கையான ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கி வைத்து கொண்டு உடலை மூமெண்ட்டும் கொடுக்காம எளிய வாழ்க்கையும் இல்லாமல் அவங்களே வியாதிகளை வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும் தனக்குன்னு நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டுகளில் உட்காந்தோ அல்லது வீடுகளில் உட்காந்தோ நிறைய கலோரிஸை பேர்ன் பண்ணுறதும் இல்லை. உடல் இயக்கங்கள் அதிகமாக இருக்கிறது இல்லை. அப்போ அந்த உடல் இயக்கம் அதிகமாக இல்லாமல் இருப்பதும், சாப்பிட்டு அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷனான வாழ்க்கையோடு வாழும்போது வியாதிகளுக்கு நிறைய ரூம் கொடுக்கப்படுதுன்னு தான் அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எளிமையான வாழ்க்கையும், என் நிலையிலும் எளிமையான வாழ்க்கையும் உடற்பயிற்சியும். அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பற்றியோ அல்லது நம்மளுடைய வாழ்க்கையுடைய நிலையை பற்றியோ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் எளிமையான வாழ்க்கையை, சின்ன வயசுலேருந்து என்ன வாழ்ந்த வாழ்க்கையோ எளிமையாக நடைப்பயிற்சி போகிறது, எளிமையாக ரோடுகளில் நம்ம வாக்கிங் போகிறது, ஒரு பார்க்குக்கு போகிறது, ஈவன் சம்டைம்ஸ் டைம் இருந்தால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, ட்ரெயின், பஸ், ஈவன் உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸ் இருந்தால், அப்புறம் மனிதர்களோட அளவளாவி பேசுறது, அதுக்கப்புறம் உண்ணுகின்ற உணவு நிறைய நவதானியங்கள், அதே மாதிரி பழைய சோறுன்னு பார்க்காம சாப்பிட்றது, அப்புறம் களி, இந்த மாதிரி ராகி களி, அதே மாதிரி எத்தனையோ ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட்டு, எளிமையான ஃபுட்டு, அப்புறம் நடக்கிறதுக்கு தயங்காமல் இருக்கிறது. என் நிலையில் உடற்பயிற்சின்னு அதை தான் சொன்னோம். அப்போ நடக்க தான் நம்ம உடலில் அந்த சர்க்கரை சேராது. நம்ம அப்பப்போ சக்தியாக மாற்றி அதை கலோரியாக பேர்ன் பண்ணிட்டோம்னா நம்ம உடல் ஃப்ரீ ஆகிடும். அதை தான் எளிமையும் உடற்பயிற்சியும் இரு கண்கள். நீங்கள் எளிமையாக இருந்தால் தான் அதிகமாக வாக் பண்ண முடியும், அதிகமாக உடற்பயிற்சி செய்ய முடியும், அதிகமாக வெளி உலக தொடர்பு கொள்ள முடியும். அதுதான் நமக்கு நாமளே போடக்கூடிய ஒரு வேலி தான் இந்த ஆடம்பரம், கௌரவம் எல்லாமே. ஏன்னா நம்ம ஒன்றுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டஸுங்கும்போது உடல் மூவ் ஆகாது. உடல் மூவ் ஆகலைன்னா ஒரே இடத்துல சாப்பிட்டு இருக்கிறதுனால சர்க்கரை ஏறும், பிபி ஏறும், மற்ற டிசீஸ் எல்லாம் பிரச்சனை வரும். உடல் நன்றாக இயங்கிக் கொண்டே இருந்தால் நீங்கள் பிளட் சுகரு, பிபி இதெல்லாமே ரேர் ஆகிடும். ஏன்னா மற்ற எந்த விலங்கினங்களுக்கும் பிபி இருந்ததா, பிளட் சுகர் இருந்ததா? ஆனால் மனிதன் மட்டும் ஏன் இந்த 50 வருடங்களில் இந்த பிளட் சுகரு, பிபி இது எல்லாம் ஏன் அதிகமானது, மற்ற குரோனிக் டிசீசஸ் அதிகமானதுக்கு காரணம் மனிதன் ஒரு மெக்கானிக்கல் லைஃபு, ஒரு ஸ்டேட்டஸ், ஆடம்பரம்,
ஒரு ஒரு நிலையில் இருந்து அவன் வந்து அதை விட்டு வெளியே வராதனால அதுவே ஒரு வியாதியாக மாறி அதிக உடற்பயிற்சி இல்லாமல் சர்க்கரை பிபி எல்லாம் அதிகமாகிறதுக்கு காரணம். நீங்கள் ரொட்டீனாக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு அழகாக உங்களுடைய லைஃப்பை வாழ முடியும். உங்கள் மனசுக்கும் அது நெருக்கமாக அமையும். நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, நல்லக்கண்ணு திரு நல்லக்கண்ணு அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர். அவர் வந்து மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர். அந்த உடுத்தும் உடையாகட்டும் அல்லது அவர் செய்யும் வேலையாகட்டும் அவர் அணுகும் விதமாகட்டும் எந்த ஒரு சொஃபஸ்டிகேஷனையும் அவர் எப்போவுமே விரும்பினதே இல்லை. அவரை தேடி கவர்மெண்ட்டு நிறைய ப்ரைஸஸ் கொடுத்தாங்க, கேஷ் கொடுத்தாங்க, வீடு கட்டி கொடுக்குறான்னாங்க. எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஸோ அவருடைய அந்த வெப்பனே, அந்த ஆயுதமே எளிமை தான். அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர்களாக நம்மளும் ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டேட்டஸுங்கிற பேரில் நிறைய வந்து சொசைட்டி விட்டு ஒதுங்கி கார், வீடு, அப்புறம் வந்து ஒரு சர்க்கிள்னு இல்லாமல் நம்ம அதை தாண்டி யோசிக்கும் போது தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். எளிமை அப்படிங்கிறது தான் சொன்ன மாதிரி நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம செய்யக்கூடிய வேலையாகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், வெளியே போகிறதாகட்டும், சாப்பிடுகின்ற சாப்பாடாகட்டும், அதே மாதிரி வந்து ஒரு விதமான உடைகள், நன்றாக காட்டன் உடைகளை அணிகிறதாகட்டும், அல்லது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நடைப்பயிற்சியும் விடக்கூடாது. இந்த நடைப்பயிற்சியும் உங்களுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி. அது உங்களை எப்போவுமே காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்து. நடைப்பயிற்சியும் எவ்வளவு தூரம் உங்கள் நடைப்பயிற்சியும் நன்றாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். அதுதான் உங்களை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். அந்த நடைப்பயிற்சியும் எளிமையும். இன்றைக்கி ஒரு பதவிக்கு வந்துட்டால் நம்ம வந்து எவ்வளவோ வந்து அது வந்து நிரந்தரம்னு நினச்சிக்கிறாங்க மனிதர்கள். ஒரு பதவியோ ஒரு பெரிய ஸ்டேட்டஸோ எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. எது நிரந்தரம் அப்படின்னா எவ்வளவு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டு போனீங்க அப்படிங்கிறது தான் நிரந்தரம். இந்த உலகத்தில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா அனிமல்ஸ் மாதிரி தான் மனிதனும் இருந்தான். இந்த ஒரு 1000 வருஷத்தில் இவ்வளவு டெவலப்மெண்ட்டு. இனியும் சொல்லப்போனால் இந்த 2000 ஆண்டுகளில் தான் ஓவரால் மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய பிரமிக்க வைக்கக்கூடிய வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி எல்லா மனிதர்களும் சாதாரண ஒரு காட்டிலையும் மேட்டிலையும் திரிந்த மனிதர்கள் தான். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நிலை தான். ஆனால் இந்த விஞ்ஞானம் வளர சொசைட்டி வளர இந்த டிசீஸ் எல்லாம் மெடிக்கல்ஸ், அதாவது வந்து பார்மசிட்டிக்கல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இவ்வளவு டாக்டர்ஸு ஏன் உருவானாங்கன்னா மனிதனுடைய சொஃபஸ்டிகேஷனும் அவனுக்கு வந்து அவனே உருவாக்கி கொண்ட ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸும் அந்த எளிமையை விட்டதால் வந்த நோய்கள் தான் இவையெல்லாம். அது பிபி ஆனாலும், பிளட் சுகர் ஆனாலும், கேன்சர் ஆனாலும், எந்த விதமான வியாதியும் எளிமையை மனிதன் விட்டதுடைய விளைவு. எளிமையும் உடற்பயிற்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டது தான் இந்த வியாதிகளுக்கெல்லாம் மூல காரணமாக அமைந்தது. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு பதவிக்கு போனாலும் சரி, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, என் நிலையிலும் எளிமையான சாப்பாடு, எளிமையான உடல், அதாவது உடுத்துகின்ற உடை, அதே மாதிரி என் நிலையிலும் வெளி உலகத்தோடு தொடர்பு, வெளியே போகிறது, வாக் பண்ணுறது, நடக்கிறது, வெஹிக்கிள்ஸை குறைக்கிறது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸை குறைச்சிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது தேவைன்னா, அல்லது வெளி உலகத்தில் நடந்து போய் 4 மனிதர்களை சந்திப்பது, 4 சாதாரண மனிதர்களோட அளவலாவது, அவர் எவ்வளவு பெரிய ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, என் நிலையில் இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் தான் காலம் பூரா ஒரே மாதிரி இருந்து ஜெயிச்சிருக்காங்க.
யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஒரு மனிதர்களுடைய கான்டாக்ட் இல்லாமல் ஸ்டேஜுன்னு வச்சு இருந்தவங்க எந்நிலையிலும் ஒரே மாதிரி இருந்தது இல்லை. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால் நம்ம புதுசாக பணம் வந்தாலோ அல்லது புதுசாக ஸ்டேட்டஸ் வந்தாலோ நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ளாமல் என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு எளிமை தான் ஒரு தாரக மந்திரம். அதனால் நீங்கள் என் நிலையிலும் உங்களுடைய ஒரு அணுகுமுறையோ உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லையோ எதுலேயுமே மாற்றம் வராமல் எளிமையாக இருந்து பாருங்கள். எளிமை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். என் நிலையிலும் அதே மாதிரி எளிமைங்கிறது எதோடு சேர்ந்ததுன்னா உடற்பயிற்சியோடு சேர்ந்தது. நீங்கள் எவ்வளவு தூரம் எளிமையாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலைகளை நீங்களே செய்வீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உடுத்துவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான உணவுகளை எடுத்துக்குவீங்க, இனிப்புகளையும் மற்ற சொஃபஸ்டிகேட்டட் உணவுகளை தவிர்ப்பீங்க. இனிப்புகளையும் சொஃபஸ்டிகேட்டட் உணவுகளை தவிர்த்தல், வாகனங்களை அதிகமாக யூஸ் பண்ணாமல் பொது போக்குவரத்தையும் வெளி உலகத்தில் நடப்பதையும் ஒரு விஷயமாக செய்யும் போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். அதை தான் என் நிலையிலும் எளிமை மற்றும் உடற்பயிற்சி, இது 2 கண்ணாக வச்சுக்கோங்க, 2 கண்களாக இருக்கட்டும். நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஏன் கடைசி வரைக்கும் வெற்றி வர்றாங்கன்னா அவங்க என் நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஒன்று வந்துருச்சுன்னு ரொம்ப ஆடாமையும், ஒரு பதவி கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப ஆடாமையும், அல்லது ஒரு பெரிய அசட் கிடைச்சிருச்சுன்னு ஆடாமையும் என் நிலையிலும் ஒரே நிலையில் எளிமையாக வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு எளிமையாக வாழ்ந்து எளிமையான விஷயங்களை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக அதிகமாக வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு நடை பயணங்களை அதிகப்படுத்தும் போது அதுவே வியாதியை குறைக்கும். அதுவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இன்னிலிருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணாது 80, 90, 120 வயசு வரைக்கும் உங்களை கொண்டு செல்லும். அதனால் என் நிலையிலும் எளிமைங்கிறது இன்னையிலிருந்து கடைபிடிங்க. என் நிலையிலும் உடற்பயிற்சிங்கிறது இன்னையிலிருந்து கடைபிடிங்க. என் நிலையிலும் இளமை அப்படின்னு சொன்னாலே உடற்பயிற்சி தான். நீங்கள் எல்லா பக்கம் நடந்து போவீங்க, உடுத்துக்கின்ற உடையில் எளிமை இருக்கும், சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் எளிமை இருக்கும், எளிய மனிதர்களோடு பழகுவீங்க, எளிய வாழ்க்கை வாழுவீங்க. அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அதை பின்பற்றிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் 80, 90, 120க்கு மேலே வரைக்கும் போகும். அதைய விட்டுட்டு சொஃபஸ்டிகேஷன் பேரில் மெடிசின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது, டாக்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகிறதுங்கிறத யோசிக்கிறது, இது எல்லாமே ஸ்டேட்டஸால் டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. ஸ்டேட்டஸால் நமக்கு நாமே புகுத்தி கொள்வது. நான் இந்த ஹாஸ்பிட்டல் போனால் தான் கௌரவம்னு நினைக்கிறது, இந்த டாக்டர்கிட்ட பார்த்தா தான் கௌரவம்னு நினைக்கிறது, இந்த காரில் போனால் தான் கௌரவம்னு நினைக்கிறது, இந்த இடத்துக்கு போனால் தான் கௌரவம். இதெல்லாம் கௌரவம் இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து மன நிம்மதியாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்வது தான் கௌரவம் மொழிய. அதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரியேஷன்ஸ். எனவே என்றும் எளிமையாக வாழ கற்றுக்கொண்டு உடற்பயிற்சியும் செய்யுங்கள். அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 87 முடிஞ்சுது. நம்ம பகுதி 88 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் இந்த நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் இமிடியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த எல்லா ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை வீடியோஸும் 87 வீடியோஸும் நம்மளுடைய சேனலுடைய வீடியோ செஷன்லேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அவேர்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் வீடியோஸும் இருக்குது, அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.